உம்ரா செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்நாள் கனவு. அந்த இபாதத்தை முழு மன திருப்தியோட நியாயமான விலையில செய்யறதுக்கு நம்ம பேட்டை டிவி உம்ரா சர்வீஸ். ரொம்ப லக்ஸரியான பிரீமியம் 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ், தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை நம்மளே நின்று வழிகாட்டி அந்த வரலாற்று இடங்களை பார்வையிட்டு அதுல இருந்து படிப்பினை பெற்று முழுமையான ஒரு மன திருப்தியோட பரிபூர்ணமா நம்மளுடைய உம்ரா இபாதத்துகள் நிறைவேற்றிட ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. நாளுக்கு நாள் அரசியல் அழிவை சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகர் விஜய், அதனாலதான் இன்னைக்கு மேடையில மனசு ஒரு கடத்துல அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. திமுக தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தின்னு சொல்லி மேடையில உட்காந்து மனசை அழுதுகிட்டு இருக்கிறாரு. நாங்க தான் தூய சக்தி, தூய சக்தி, தூய சக்தின்னு சொல்லி சிறுபுலத்தனமா அந்த ஸ்கூல்ல டீச்சர் போட்டு கிள்றான் டீச்சர், அடிக்கிறான் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி நடிகர் விஜய் அந்த இடத்துல அழுது புலம்பிட்டு போயிருக்கிறாரு. ஏன்டா அந்த அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு. ஏன்னா நான் கூட நினைச்சேன், சமீபத்துல புதுச்சேரியில போய் பேசினாரு, தப்பா பல டேட்டாவை போய் பேசினாரு. புதுச்சேரியில ரேஷன் கடையே இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே தெரியாத அளவுக்கு ஒரு பேச்சு இருந்தது. சரி, இவ்வளவு பெரிய விமர்சனம் வந்தது. அடுத்த ஸ்பீச், அடுத்த விஜயோடைய பேச்சு வந்து ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டா இருக்கும், சில தரவுகளை செக் பண்ணிட்டு வந்து பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். பார்த்தா இது அதுக்கு மேல குளறுபடியா இருக்குது. இன்னைக்கு பார்த்தோம்னா ஈரோடுல, ஏன்னா இன்னைக்கு ஏன் இவங்க வந்து இந்த புரோட்டோகால் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணவே இல்லை. விஜய் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெளியில வருவாரு, அது வரைக்கும் வீட்டுல தான் உள்ள உட்காந்து இருப்பாரு. ஒவ்வொரு சனிக்கிழமை இங்க போற அங்க போறாங்க. அதுலயே அந்த கரூர் பிரச்சனை ஏற்படும் போது வட சென்னையில பிளான் போடுறதுக்கு வச்சிருந்தாங்க. ஆனா அதை விட்டுட்டு தேடி போய் இவங்க தான் போய் கரூர்ல போய் கூட்டம் போட்டாங்க. அந்த மாதிரி அந்த ரூல்ஸ் எதையுமே இவங்களுடைய ரூல்ஸ் இவங்க பின்பற்றாம இப்ப திடீர்னு ஈரோடுக்கு சொல்லி முடிவெடுத்தாங்க. ஈரோடு முடிவெடுக்க காரணம் என்னன்னா, அங்க கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையனோட ஏரியா. செங்கோட்டையன் இப்ப கட்சியில இணைஞ்சிருக்கிறதால அவருடைய கெத்தை இன்னைக்கு காட்டி ஆகணும், நானும் ஒரு ஆளுதான் அப்படின்னு காட்ட வேண்டியிருக்கிறதால ஈரோட முடிவு பண்ணி அங்க தேர்ந்தெடுத்திருந்தாங்க. சரி, இப்ப ஈரோடுக்கு விஜய் வர்றாரு. ஏன்னா எளிய மக்களுடைய அரசியல் பேச வந்திருக்காருல, அந்த எளிமையே எனக்கு பாக்குறதுக்கு நம்ம அவ்வளவு கண்குளிர்ச்சியா இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா விஜய் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி, ஒரு 3-4 நாளுக்கு முன்னாடி த்ரிஷா கூட தனி விமானத்துல கோவாவுக்கு போயிருந்தாரு. அந்த பிளைட்ல போன அந்த தனி விமானத்தோடைய அந்த சீட் எல்லாமே வந்துச்சு. அவங்க தனி விமானத்துல கோவாவுக்கு போனாங்க. இப்படி டூருக்காக தனி விமானத்துல கோவாவுக்கு போயிட்டு, அதுக்கடுத்து இப்ப ஈரோடு மீட்டிங்காக சென்னையில இருந்து தனி விமானத்துல கோயம்புத்தூருக்கு வந்து இறங்கி, அதுக்கடுத்து ஒரு ஸ்பெஷலான ஏசி கேரவான்ல கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோடுக்கு வந்து அந்த கேரவான்ல நின்று சொகுசான ஒரு பேச்சு மேடையில நின்று பேசி, இப்படி சொகுசு வாழ்க்கையில வாழ்ந்துதான் ஏழைகளுக்கான அரசியல் பேசுறதுக்கு தலைவர் வந்திருக்கிறாரு. சரி, தலைவர் இப்படி ஏழைகளுக்கான அரசியல் பேசுறாரு, கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தடவை சேர் கூட போடல. இல்ல எப்பமாச்சும் சேர் போடுவாங்க, அதை நம்ம பார்த்துருப்போம். வரவங்க ஏன்னா காலையில இருந்து இவனுங்க வெயில காத்துட்டு இருப்பானுங்க. இவரு பேசுறது 5 நிமிஷமா 6 நிமிஷமா தான் பேச போறாரு. ஆனா இவனுங்க காலையில இருந்து முன்னாடி நாள் நைட்ல இருந்து உட்காந்துட்டு இருப்பானுங்க. அது ஒரு சினிமா போதை, அது ஒரு சாபக்கேடுன்னு சொல்லணும். அந்த சினிமா போதைக்காக வந்து ரோட்ல வச்சு வெயில்ல வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. முன்னமாச்சு இதுக்கு முன்னாடி நடந்த மாநாடுகள்ல அவனுங்களுக்கு ஸ்டூல் ஆச்சு போட்டு கொடுத்தாங்க, ஒரு சேர் போட்டு கொடுத்தாங்க. அதுல உட்காந்துக்கிட்டு சோர்ந்து போய் ஏதோ கையில கிடைக்குதோ வெயில வச்சு மறைச்சிக்கிட்டு இருந்தான். ஆனா இந்த முறை அவனுங்களுக்கு அங்க நாற்காலி கூட கிடையாது, ஒரு சேர் கூட போடல. திறந்த வெளி மைதானத்துல எல்லாருமே நிக்க வச்சிட்டாங்க. ஒண்ணு நிக்கிறனா நின்றுக்கோ, இல்ல கீழே உட்காருனா உட்காந்துக்கோ, இல்ல கீழே நீ படுத்துக்கிறனா படுத்துக்கோ, உன் இஷ்டம்பா அப்படின்னு சொல்லி சாய்ஸ் அவங்க கையிலே விட்டுட்டாங்க. இந்த இதுக்காக நேத்துல இருந்தே அந்த ரசிகர்கள் வந்துடுச்சுங்க. வந்தால ஒரு அம்மா வந்து சொல்லுது, ஒரு புர்கா போட்டு ஒரு அம்மா வந்து சொல்லுது, அதான் வேதனையா இருக்குது. நாங்க வந்து நேத்தே வந்துட்டோம், எங்க குடும்பத்தோட நாங்க வந்துட்டோம், அவரு தான் வரணும், அவரை பாக்குறதுக்காக நாங்க நேத்துல இருந்தே வந்துட்டோம்னு சொல்லி ஒரு புர்காவை போட்டுக்கிட்டு கொண்டு அந்த இடத்துல வந்து நின்றுட்டு கிடக்குது. இந்த மாதிரி தற்கொலை கூட்டங்கள் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்காங்களா. காலையில இருந்து அந்த வெயில்ல வந்து நிக்கிறாங்க. அப்ப இவர் பேசுறது, விஜயோடைய பேசுறதுக்கு முடிவெடுக்கப்பட்ட நேரம் 11 மணி தான். எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் திறந்தவெளி மைதானத்துல அவங்க பேசுறதுக்கான ஒரு கூட்டம் கூட்டுறதுக்கான ஒரு முடிவெடுக்கும் போது மாலை நேரங்கள்ல தான் ஏற்பாடு செய்வாங்க. ஆனா இவர் எப்ப பார்த்தாலும் பகல்ல, இவருக்கு என்ன தெரியல, அந்த சாயந்தரம் 6 மணிக்கு மேல விஜய் வெளியில வர மாட்டேங்கிறாரு. அதுக்கு சில பல காரணங்கள் சொல்றாங்க, வேணாம் அதெல்லாம். ஆனா காலையில தான் வைக்கணுங்கிறாரா. அப்ப 11 மணி ஒரு ஸ்பாட்டை பிக்ஸ் பண்ணும் போது இவனுங்க ரசிகர்கள் முன்னாடி நாள் நைட்டு அதிகாலையில இருந்து அங்க நின்றுட்டு இருக்கிறானுங்க. அந்த வெயிலேயே நின்று அவங்களுக்கு குடிக்க தண்ணி ஏற்பாடு கிடையாது, சாப்பாடு ஏற்பாடு கிடையாது, ஸ்டூலு கிடையாது, உட்கார்றதுக்கு சேர் கிடையாது. அப்படியே நின்று காலையில உள்ள வந்தாலும் ஒரு எனர்ஜில கத்துவாங்க, டிவிகே தளபதி, டிவிகேன்னு கத்தி 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 அவங்களுக்கு அந்த தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போயிடும். அப்போ இப்ப வெயிலே நிக்கிறான். இதுல எவனுக்காக ஒருத்தனுக்கு மயக்கம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. இப்படி மயக்கம் ஏற்பட்டுட்டா திமுக சதி செஞ்சிருச்சு, செந்தில் பாலாஜி ஆள் அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தற்கொலை கதையை சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லைங்க, இதே நேரத்துல திமுக ஒரு கூட்டத்தை கூட்டி காமிச்சாங்க. திருவண்ணாமலையில திமுகவுடைய இளைஞரணி சார்பில் மிகப்பெரிய இளைஞரணி சந்திப்புக்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சேர்கள் போடப்பட்டது. 1.5 லட்சம் சேரை நிரம்பி வழியுது. அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட ஒரு கூட்டம், எல்லாமே இளைஞர்களால் ஏற்படுத்தப்பட்ட கூட்டம், இளைஞர்கள் மட்டுமே கலந்து கொண்ட ஒரு கூட்டம். 1.5 லட்சம் பேருக்கு சேர் போடப்படுது.
இந்த 1.5 லட்சம் பேரும் உட்கார்றதுக்கு அவங்க வந்து உட்கார்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு கிட் ஒண்ணு கொடுத்துடுறாங்க. அந்த கிட்ல என்னென்ன இருக்குன்னா, அந்த அவங்க உட்கார்ந்து இருக்கிற நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ், மிக்சர்கள், பாதாம், தண்ணி, வாட்டர் பாட்டில், இது எல்லாமே இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லா அதுல கொடுக்கப்பட்டிருது. ஏன்னா அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், ஒரு டயர்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக. தாகத்துக்கு தண்ணி உள்ள வைக்கப்பட்டிருக்கு. அந்த வந்திருந்த இளைஞர்களும் எந்த ஒரு சேரை போட்டு உடைக்கல, எந்த ஒரு அராஜகம் பண்ணல. வந்து அங்க கொள்கை பேச்சு பேசப்படுது. அந்த கொள்கை பேச்சை அமைதியா உட்காந்து அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கேயுமே ஜாம்பி மாதிரி போல, போலீஸ்காரங்களோட கையை பிடிச்சி கடிச்சு வைக்கல, அவ்வளவு கண்ணியமா இருந்தது. அதுல அவங்களுக்கு 2 கொள்கை புத்தகமும் கொடுக்கப்பட்டது. ஏன்னா இது கொள்கையால வளர்க்கப்படக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி 2 கொள்கைக்கான புத்தகங்கள் கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு இரவு உணவு கொடுத்து இந்த அளவுக்கு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ். ஏன்னா இதுதான் அரசியல் அனுபவம். அரசியல் அனுபவம் இருக்கவங்களுக்கும் அணில் கூட்டத்துக்கும் இதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். அப்ப விஜய் கட்சியில சேரு கூட போடப்படல. இதுக்கு சில காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, சேர் வாடகைக்கு கொடுக்கக்கூடிய யாருமே முன் வரல. இந்த கூட்டத்துக்கு சேர் வாடகை கொடுத்தோம்னா நம்ம சேர் திரும்பி கூட கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சேர் வாடகைக்கு கொடுக்கறவங்களே யாரும் வெளியில வரல. மதுரை மாநாட்டுக்கு கேரளால இருந்து வாடகை எடுத்தாங்க. இப்ப கேரளாக்காரங்க கூட வரலன்ற ஒரு செய்தி எல்லாம் வருது. அப்ப இப்படி எல்லாம் வச்சு ஏதோ ஒரு வழியா அந்த மீட்டிங் ஆரம்பிச்சு வச்சிட்டாங்களா. இப்போ தளபதி பேச வராரு. மேடையில வந்து ஏறிட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. அதுல இவருடைய ஸ்கிரிப்ட் பேப்பர் ஃபுல்லா அந்த ஸ்டாண்ட்ல வச்சிருக்காங்க. அந்த ஸ்டாண்டு அந்த செட்டிங் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுல பாடகர் நிகழ்ச்சி, அது ஏதோ சரி பாட்டு ப்ரோக்ராம். ஏன்னா பழைய விஜய் படத்தெல்லாம் நம்ம பார்த்தோம்னா விஜய் ஒரு பாட்டு பாடி இருப்பாரு. அந்த பாட்டு ஓடி கீழே பாட்டு போடுவாங்க, இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் அப்படின்னு பேர் எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி விஜய் பாட்டு பாட போறாரோ அப்படின்னு பார்த்தோம்னா ஏறினோடனே மஞ்சள் அப்படின்றாரு. கீழே ஓன்னு கத்துறாங்க. டேய் மஞ்சள் தான்டா சொன்னாரு, மஞ்சள்னா என்ன, மஞ்சளை வச்சு என்ன சொல்ல போறாரு எதுவுமே தெரியல. ஓ கோன்னு கத்திட்டு இருக்கானுங்க. அப்புறம் மஞ்சள், ஏன்னா விஜயோடைய பேச்சு ஃபுல்லா ஒரு டெம்ப்ளேட் தாங்க. அந்த ஒரே டெம்ப்ளேட் ஏறி போய் நின்றோடனே அந்த ஊரை பத்தி ஏதாவது ஒரு சில பேசுறது, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பாட்டை பத்தி பேசுறது, அந்த ஊர்ல வாழ்ந்த முக்கியமான யாராவது ஒரு நபர்களுடைய பெயரை குறிப்பிடுறது, அதுக்கடுத்து திமுகவை பத்தி பேசுறது, அதுக்கடுத்து பாஜகவை பத்தி அங்க பேசவே மாட்டாரு. கடைசியில 2 பேருக்கு மத்தியம் தான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே, கான்பிடண்டா இருங்க வெற்றி நிச்சயம். இதுதானே உன் ஸ்கிரிப்ட், இதுக்கே இவ்வளவு பில்டப். அப்புறம் இந்த மாதிரி மஞ்சள் அப்படின்றாரு. அதுக்கடுத்து மஞ்சள் அப்படின்னா மஞ்சள்னா என்னன்னா, மஞ்சள் நம்ம வீட்டு பெண்கள் வந்து மங்களகரமா ஆரம்பிப்பாங்க, நம்ம வீட்டுல ஏதாவது ஒன்னால மஞ்சளை வச்சு ஆரம்பிக்கக்கூடிய பழக்கம் நம்ம கையில இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி முடிச்சு, அந்த மாதிரி மஞ்சளுக்கு பேர் போன ஒரு மண் தான் ஈரோடு மண். இந்த மஞ்சள் ஈரோடுல மஞ்சள் விளையிறதுன்னு சொல்றதுக்காக எங்கெங்கயோ போய் சம்பந்தம் இல்லாத கதைகளை சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு அடுத்துதான் செம்ம காமெடி. அதுக்கடுத்து இந்த ஈரோடுல பார்த்தோம்னா காளிங்கராயன் இருந்தாரு. காளிங்கராயன் வந்து இங்க வந்து இந்த நதிநீர் வழித்தடத்துக்காக ஆறுகளுக்காக தோன்றதுக்காக பெரிய முயற்சி எடுத்தாரு. அவர் வந்து சோர்ந்து போய் உட்கார்ந்தாரு. ஒரு வாய் வழி கதை, ஒரு செவி வழி கதையை வந்து விஜய் அந்த இடத்துல சொன்னாரு. ஒரு செவி வழி கதை இருக்குது. அவர் உட்கார்ந்து இருக்கும் போது பாம்பு வளைஞ்சு ஓடிச்சு. பாம்பு எங்கெல்லாம் வளைஞ்சு போச்சு அங்கெல்லாம் வந்து தோண்டிக்கிட்டு போனாரு. அதெல்லாம் இங்க ஆறுகளாவோ நதிகளாவோ உருவாச்சு. அந்த மாதிரி செங்கல்வராயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மனுஷன் மறந்துட்டாப்ல. அதுக்கடுத்து பேப்பரை போய் பரட்டுறாரு. என்னது இது 3வது பக்கத்துல இருக்கா 4வது பக்கத்துல இருக்கா, சரி அத்திக்கடவு உடனே அத்திக்கடவுக்கு பாஞ்சு போயிட்டாரு. இது மாதிரியான கதைகள் இருக்கும்போது அத்திக்கடவுக்கு இங்க திமுக ஒண்ணுமே செய்யல அப்படி சொல்லி அங்கிருந்து பாஞ்சு போய் அத்திக்கடவோட கதைக்கு போயிட்டாப்ல. அத்திக்கடவு திமுக எதுவுமே செய்யலையா? அத்திக்கடவு அவினாசி திட்டம்னா என்னமாச்சும் விஜய் படிச்சுட்டு வரணும். உங்களுக்கு எழுதி கொடுக்கறதா ஸ்கிரிப்ட், எழுதி கொடுக்கறத கூகுள் சர்ச் கூட பண்ண மாட்டீங்க குறைஞ்சபட்சம். அத்திக்கடவை பத்தி, அத்திக்கடவுங்கிறது பவானி ஆறுல இருக்கக்கூடிய மழை காலத்துல அதிகமான தண்ணிகள் வரும்போது அந்த தண்ணி வீணா போய் கடல்ல போய் கலக்குது. அப்ப அந்த கடல்ல போய் கலக்காம விவசாயிகளோட பயன்பாடுக்கு ஈரோடு, கோயம்புத்தூர் எல்லா சுற்று வட்டாரங்கள் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு இந்த தண்ணீர் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல கோடி செலவுகள்ல இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி, இது தமிழ்நாட்டுடைய நீண்டகால கோரிக்கை, கிட்டத்தட்ட 3 தலைமுறை கோரிக்கைன்னு சொல்லணும். அந்த கோரிக்கை திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் நிறைவேற்றப்பட்டது. இப்போ சமீபத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த திட்டத்தை இன்னைக்கு வச்சுட்டாரு. கிட்டத்தட்ட 1916 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி அத்திக்கடவு அவினாசி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. இது ஆரம்பிக்கப்பட்ட நேரத்துல எடப்பாடி பழனிசாமி வந்து காண்டெல்லாம் பேசினாரு. இது வந்து நாங்க அதிமுக தான் எல்லாம் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், முடிச்சு வச்சுதான் திமுக வந்து முடிச்சு வச்சாங்கன்னு சொல்லி அதிமுக கதறக்கூடிய அளவுக்கு அத்திக்கடவு அவினாசி திட்டங்கள் நடந்து முடிஞ்சாச்சு. ஆனா விஜய் வந்து அந்த மீட்டிங்ல வந்துட்டு அத்திக்கடவுக்கு திமுக ஒண்ணுமே செய்யல அப்படி சொல்லி எந்த ஒரு டேட்டாவும் இல்ல, பேசுற பேச்சோட உண்மைத்தன்மையை சரி பார்க்கறது கிடையாது, எதுவுமே தெரியாம ஒருத்தர் எழுதி கொடுப்பான், நான் அதை அப்படியே படிச்சு ஒப்பிச்சுட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு காளிங்கராயன் அதை செஞ்சாரு சொல்லி சம்பந்தம் இல்லாம காளிங்கராயன் கதை அதோட சேர்த்து போய் அவினாசியோடைய திட்டத்தை பத்தி பேசி எதுவுமே உப்புச்சப்பு இல்லாத பேச்சாதான் விஜயோட பேச்சு அங்க இருக்கு. அடுத்து நானுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஈரோடு அப்படின்னாலே பெரியார் தான் முக்கியம். அப்ப பெரியாரை பத்தி பேசாம காளிங்கராயன் பத்தி, காளிங்கராயனோட கற்பனை கதைகள் பத்தி எல்லாம் பேசுறாரு, பெரியாரை பத்தி விஜய் வருவாரான்னு சொல்லி நானுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்து ஒரு கட்டத்துல வந்தாரு. ஈரோடு வந்துட்டா நம்ம பெரியாரை பத்தி பேசாம இருக்க முடியுமா,
ஈரோடு வந்துட்டா நம்ம மஞ்சளை பத்தி பேசாம இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பெரியாரை பத்தி பேசாம இருக்க முடியுமான்னு சொல்லி ஒரு வகையில வந்தாரு. பெரியார் தான் எங்களோட கொள்கை தலைவர், கொள்கை வழிகாட்டி, அப்படி அப்படி எல்லாமே சொல்லி முடிச்சு. ஆனா இந்த பெரியார அவருடைய கொள்கையை ஏத்துக்கிறேன்னு சொல்லி கொள்ள அடிச்சிட்டு இருக்காங்க திமுக அப்படிங்கிறாரு. எப்ப எங்க போனாலும் இதே டைலாக் சொல்றல, என்ன கொள்ளடிச்சாங்க சொல்லு, ஏதாவது ஒரு கொள்ளடிக்க. இப்ப கத்தி படத்துல ஒரு டைலாக் பேசினேன், 2G என்னையா, 2Gனா என்னையா, காத்துல ஊழல் செஞ்ச ஊரியா அப்படின்னு டைலாக் பேசினேன். கடைசியில் அந்த 2G ஊழலை பத்தி அறிக்கையை வெளியிட்டு இருந்த வினோத் ராய், சிஏஜியோட அதிகாரி, அவரே ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாரு, அங்க இந்த ஒரு ஊழல் நடக்கல, அரசுக்கு எந்த ஒரு இழப்புமே ஏற்படல, நாங்க ஊழல் குற்றமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அந்த படத்துலதான் இல்லாத போலாத ஏஆர் முருகதாஸ் ஒரு கதை எழுதி கொடுத்தாரு, அந்த டைலாக் பேசிட்டு போயிட்டேன்னா இங்க வந்து கொள்ளை ஊழல் சொல்லிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டி, ஏதோ ஊழல் நடக்குது, இதுல எந்த வகையில ஊழல் நடந்துச்சு, போய் நீதிமன்றத்தில் போய் கேச போடு, எதுவுமே செய்யறதுல ஊழல் ஊழல்ங்கிறது. சரி, பெரியாரோட கொள்கை வழிகாட்டி அப்படிங்கிறல்ல, அதுல விஜய் அந்த இடத்துல சொல்றாரு, எங்களுக்கு வந்து கொள்கையில நாங்க ரொம்ப தெளிவா இருப்போம், எங்களுடைய அரசியல் எதிரி, உடனே அவங்க திமுகங்கிறேன், எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றீங்க. கடைசி வரைக்கும் விஜய் தன்னோட வாயால பாஜகன்ற வார்த்தையை பயன்படுத்துற. இந்த இடத்துல விஜயோட அரசியல கொஞ்சம் நுட்பமா நோட் பண்ணா தெரியும். சமீபத்தில் இந்த இளைஞர் மாநாடு சொன்ன திமுக, அந்த மேடையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு, அமித்ஷா இந்த மாதிரி தமிழ்நாட்டுல எந்த வகையில கால் பதிக்கலாம், உங்களுடைய மதவெறி சிந்தனையை திரிச்சிடலாம்னு சொல்லி பாக்குறாங்க, இந்த தமிழ்நாட்டுல அது முடியாது சார், எங்களுடைய கேரக்டரே நீங்க புரிஞ்சுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அமித்ஷாவை நேரடியா எதிர்கொண்டு இந்த கருத்தை சொல்றாரு. ஆனா இன்னைக்கு விஜய் அந்த டைலாக்கை இன்னைக்கு மட்டப்படுத்த பாக்குறாரு. என்ன சார், என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு சொல்லி பேசுறீங்க, என்ன சார் சினிமா டைலாக்ல பேசுறீங்க, என்ன மட்டும் சினிமா டைலாக் பேசினா கிண்டல் பண்றீங்க, நீங்களா சினிமா டைலாக் பேசுறீங்க, என்னோட கேரக்டர் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது அமித்ஷாவை பத்தி ஒரு வார்த்தை இங்க பேசப்பட்டிருக்கும் போது அந்த வார்த்தையை கேவலப்படுத்த பாக்குறாரு. அப்ப என்னன்னா, இவரும் அமித்ஷாவை பத்தி பேச மாட்டாரு, யாராவது அமித்ஷாவை பத்தி பேசினாலும் அந்த வார்த்தையை மட்டப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா தான் விஜயோட யுக்தி இருந்துச்சு. அதனாலதான் விஜய் தன்னுடைய பேச்சுல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ பேசியிருப்பாரு. கடைசி வரைக்கும் பாஜகன்ற வார்த்தை கூட அவர் வாயில வரல. ஒரே ஒரு இடத்துல அவங்க ஒன்றிய அரசு, இங்க திமுக, இங்க திமுக பத்தி பேசும்போது திமுக வாயில வருது, இங்க திமுக இப்படிதான் இருக்கிறாங்க, அவங்களும் ஒன்றிய அரசு அவங்களும் அப்படிதான் இருக்காங்க. அப்ப இவங்க ஒன்றிய அரசு அப்படின்னு பாஜக பத்தி பேசுறது, இங்க வந்து திமுக பத்தி பேசும்போது திமுக ஊழல் அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல விஜய் கதறிட்டாரு, திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, ஒரு 10 தடவை தீய சக்தி தீய சக்தின்னு அழுது கதறாப்புல மனுஷன். அந்த அளவுக்கு இன்னைக்கு விஜய் வந்து நம்ம அவசரப்பட்டு இறங்கிட்டோமே, அரசியல் ஒரு அணு அளவு கூட அரசியல் தெரியலையே, இறங்கி இந்த அளவுக்கு தெருவில் இறங்கி நம்ம வீதியில மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி தீய சக்தி தீய சக்திங்கிறாரு. சரி, இங்க யார் தீய சக்தி? அந்த தீய சக்தி நீ முதல் பேசணும். அடுத்து விஜய் இன்னொன்னு சொல்றாரு, நாங்க வந்து களத்துல நிக்கிறவங்கள எதிர்ப்போம் பாசே, களத்துல யார் நிக்கிறாங்களோ அந்த திமுக தான் எதிர்ப்போம் பாசே, களத்துல இல்லாதவங்கள, களத்துல வேலைக்கு ஆகாதவங்கள அவங்களாம் எதிர்க்க மாட்டோம் பாசே, நாங்க யாரை எதிர்க்கன்னு நீங்க சொல்லி கொடுக்கூடாது பாசே அப்படின்னு சொல்லி அந்த சினிமா டைலாக், இந்த என்ன படம் சுறா படத்துல ஒரு மொக்க டைலாக் பேசினாரு பாருங்க, அதனால தான் அந்த படம் வீணா போச்சு, வேலைக்கு ஆகாம போச்சு. அந்த டைலாக் இந்த படத்துல பேசுறாப்புல, நாங்க களத்துல நிக்கிறவங்க தான் எதிர்ப்போம் பாசே. அப்போ ஆட்சியில யார் இருக்காங்களோ, இங்க மாநிலத்துல ஆட்சியில இருக்கிறவங்க களத்துல நிக்கிறனா, அப்ப இங்க களத்துல திமுக நிக்கிறாங்க, ஒன்றியத்துல களத்துல பாஜக நிக்கிறாங்க, பாஜகவை எதிர்த்து பேசுற. அப்ப களத்துல எதிர்க்கக்கூடிய நபர்களை கூட ஆளை பார்த்து அந்த அணுகுமுறையை பார்த்து தான் எதிர்ப்பீங்க அப்படின்னா இந்த அரசியல் ஒரு வீணா போன அரசியல், யாருக்குமே உதவாத ஒரு அரசியல். இங்க திமுகவை எதிர்ப்ப களத்துல அதை என்ன சொல்றாருன்னா, நாங்க அதிமுக கடைசி வரைக்கும் எதிர்த்து பேச மாட்டோம், ஏன்னா அதிமுக எதிர்த்து பேசினா பாஜக பலவீனப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி களத்துல இல்லாதவர்களை நான் எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி விஜய் இந்த இடத்துல ஒரு கருத்து சொல்றாரு. இன்னைக்கு அப்ப களத்துல உள்ளவங்க தான் எதிர்க்கணும்னா, இன்னைக்கு பாஜக அரசியல் களத்துல இருக்கு, அங்க ஒன்றியத்துல களத்துல இருக்கு, அந்த களத்துல இருந்து எப்பேற்பட்ட பிரச்சனைகள் கொண்டு வராங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா, விவசாயிகளுக்கு 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி ஊரக திட்டம் சொல்லி இருக்கோம், விவசாயிகளுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டத்துல பல்வேறுபட்ட மாற்றங்களை கொண்டு வந்துட்டு அந்த திட்டத்துக்கான பெயர் மாற்றமே கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்துக்கான பெயர் விக்சித் பாரத்ஜி ராம்ஜி திட்டம் அப்படின்னு சொல்லி பேரை மாத்துறாங்க. அதாவது மகாத்மா காந்தி இல்லையா, காந்தினாலே உங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா காந்தியை சுட்டு கொண்ட ஒரு கூட்டம், அந்த மகாத்மா காந்தியோட பெயரை நீக்கிட்டு ராம்ஜி திட்டம்னு கொண்டு வராங்க. ஏன்னா மகாத்மா காந்திக்கு ராம்ஜின்னு ஒரு பெயர் இருக்குது, அதனால ராம் பாபு இப்படி சொல்லுவாங்க இல்லையா, ராம் இந்த பேரை நாங்க வச்சாலும் மகாத்மா காந்தியோட பேருங்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா இவங்க கொண்டு வரக்கூடிய ராம்ன்றது ராமருடைய பெயரை கொண்டு வராங்க, ராமருடைய பெயரை வச்சு மகாத்மா காந்தியோட பெயரை நிறுத்தி போகிற செய்யறதுக்காக இப்படி ஒரு மோசமான திட்டங்கள், அதுல விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய பல திட்டங்கள் இருக்கு. இதை எதையுமே வாயை திறந்து பேசல. இப்ப இவர் பேசிட்டு இருக்க கூட இந்த ஈரோடு பக்கத்துல கோயம்புத்தூர் இருக்குது, கோயம்புத்தூருக்கு மெட்ரோடைய அனுமதி தரல, மதுரைக்கு மெட்ரோடைய அனுமதி தரல, இதோட சின்ன நகரமான சூரத்துக்கு அனுமதி தராங்க உத்தரப்பிரதேசல. இங்கே தமிழ்நாட்டுடைய பல உரிமைகள் பறிக்கப்பட்டு இருக்கும் போது
இதை எதையுமே நான் வாயை திறந்து பேச மாட்டேன். பாஜகவா எதையுமே நான் வாயை திறந்து பேச மாட்டேன். அந்த பக்கம் பக்கத்துல ஈரோடுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போனாதான் திருப்பரங்குன்ற மலையில அவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றத்தில் அவ்வளவு முக்கியமான சர்ச்சைகள் அங்க நடந்துட்டு இருக்குது. இதை எதையுமே நான் வாயை திறந்து பேச மாட்டேன். ஏன்னா அங்க பாஜக சிக்கிறதா எங்க வாயில இருந்து வார்த்தை வராது அப்படின்னு தான் இந்த விஜயோடைய அரசியல் ஒரு அறகுறை அரசியல், ஒரு அபத்தமான அரசியல் அப்படிங்கறது இந்த இடத்துல விஜய் காட்டிட்டு போயிருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு பாஜக அரசியல் சூழ்ச்சி எப்படி இருக்கு தெரியுமில்ல? ஒருத்தர் இஸ்லாமியன், அவன் இஸ்லாமிய அடையாளத்தோட போனா அவன் இந்த நாட்டுல ஒரு உரிமையால வாழ முடியல. ஒரு கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய வழிபாட்டு உரிமைகள் பல இடங்கள்ல பறிக்கப்பட்டுகிட்டு இருக்குது. ஒருத்தனோட பெயர் இங்க பிரச்சனையா இருக்கு. அவன் பயன்படுத்தக்கூடிய ஆடை, நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி சேர்ந்த பிறகு அந்த இஸ்லாமிய பெண்களுடைய முகத்தறியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்களுடைய உடை இங்க பிரச்சனையா இருக்கு, அவனோட உணவு இங்க பிரச்சனையா இருக்கு. இப்படி இந்திய மக்களுடைய வாழ்வாதாரமே பிரச்சனையா இருக்கும்போது நான் அவங்களெல்லாம் பேச மாட்டேன். நான் களத்துல, அதாவது தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யக்கூடிய திமுக பத்தி மட்டும் தான் பேசுவேனே தவிர மத்த யாரையுமே நான் இங்க பேச மாட்டேன். அப்படின்னா இந்த அரசியல் ஒரு அறவேக்காடு அரசியல் அப்படிங்கறத விஜய் மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல பேசிட்டு போயிருக்கிறாரு. சரி, பெரியாரை பத்தி விஜய் பேச ஆரம்பிச்சாரா? இந்த பெரியாரை பத்தி, பெரியார் கொள்கை வழிகாட்டி அப்படிங்கிறீங்களா, இந்த இடத்துல விஜய் நீங்க நல்லா பாருங்க, எங்களை பத்தி திமுக அப்படி பேசிட்டாங்க, எங்களை முடக்க பாக்குறாங்க. அப்ப உங்களை பத்தி யாராவது பேசினாலோ, உங்களுக்கு எதிராக செயல்படுறதா நீங்க நினைச்சுக்கிட்டாலோ அதை எதிர்த்து இவ்வளவு வாயக்கிலேயே பேசுறீங்களே, பெரியார் கொள்கை வழிகாட்டி தானே. அந்த பெரியாரை பத்தி முந்தானத்து இந்த சீமான் இவ்வளவு கேவலமான பேசிட்டு போயிருக்கிறாரு. சீமான் இவ்வளவு கேவலமான இந்த பெரியார் வந்து தமிழ்நாட்டுல அண்டி புழைக்க வந்தாரு, பிச்சை எடுக்க வந்தாரு பெரியாரு, தமிழ காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாருன்னு சொல்லி பெரியாரை பத்தி RSS மேலே போய் கேவலப்படுத்திட்டு வந்தாரு இந்த சீமான் அவ்வளவு மோசமான சீமான் யாரு, RSS அடிமை அப்படிங்கறத அந்த இடத்துல போய் நிரூபிச்சு வந்து காட்டியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பெரியார் தாய்க்கு மகனுக்குமான உறவை கொச்சையா பேசுறாருன்னு சொல்லி சீமான் பொய்களை பேசிட்டு இருந்தாரு. அப்ப அந்த கொள்கை தலைவர் கேவலப்படுத்தப்படும் போது அங்கெல்லாம் வாயை திறந்து பேச மாட்டீங்க. அதுதான் சொல்றேனே, எங்கெல்லாம் பாஜக, ஏன்னா சீமானுடைய அரசியல் பாஜகவுடைய அரசியல் தான். பெரியாரை மட்டுப்படுத்தினா மட்டும்தான் இங்க அவங்களுடைய ராமராஜ்யத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் பாஜகவுடைய திட்டம். அதனால அந்த பெரியாரை மட்டுப்படுத்த எங்கெல்லாம் மட்டப்படுத்திட்டு இருக்காங்களோ அதை பத்தி நான் வாயை திறந்து பேச மாட்டேன். திமுகவை எதிர்த்து பேசுறாந்தா பறந்துகிட்டு வந்து சினிமா டயலாக்லாம் பேசுவேன். அப்படிங்கும் போது இந்த விஜயோடைய அரசியல் இது யாருக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு அரசியல். தன்னை நம்பி வரக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை கூட சரி செய்ய முடியாது. அவங்கள நடுரோட்ல வெயில்ல இவ்வளவு கஷ்டப்படுத்தி நிக்க வச்சிருப்பாரு. ஆனா இவருக்கு ஏசி கேரவன்ல, தனி விமானத்துல, தனியா கோவாவுக்கு டூர் போறதுல எல்லாமே இவர் சொகுசா இருந்துகிட்டு இவர் வந்து ஏழைகளுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிப்பாராம், மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிப்பாராம். பெரியார கொள்கை வழிகாட்டின்னு சொல்லி சொல்றீங்களே, பெரியார் என்னைக்கா அப்படி தெரிச்சு ஓடி இருக்காரா? உங்களை நம்பி வந்த மக்கள் இவ்வளவு பாதிக்கப்படும் போது தெரிச்சு ஓடினீங்களே, பெரியார் அப்படியே தெரிச்சு ஓடினாரு. 91 வயசுல மூத்திர சட்டியை கையில சுமந்துகிட்டு போறாரு. கடைசி பெரியார் தியாகராய நகர்ல பேசும்போது கையில மூத்திர சட்டியை வச்சுட்டு பேசுறாரு. உடம்பு முடியல, அவ்வளோ முடியாத தள்ளாத வயசுலயுமே மக்களுடைய உரிமை நான் பேசணும், இல்லைன்னா அவனை தீண்டாமல் சொல்லி ஓரம் ஒதுக்கி வச்சிருவான், அந்த மக்களோட உரிமை கடைசியாக நான் சாவுற வரைக்கும் பேசிட்டு இருப்பேன்னு சொல்லி இப்படி சாவுற வரைக்கும் களத்துல நின்ன ஒரு போராளி பெரியார். ஆனா இவரு சொல்றாரு பெரியார் எங்களுடைய கொள்கை வழிகாட்டி அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தத்துல பாஜகவுக்கு கம்பளம் விரிச்சு கூட விடக்கூடிய ஒரு அரசியல் தான் இந்த இடத்துல விஜய் பேசிட்டு இருந்தாரு. சரி, இறுதியா பார்த்தோம்னா திரும்பவும் திமுக கிட்ட வந்துட்டாரு. திமுக வந்து தேர்தல் வாக்குறுதிகள் அவ்வளவு கொடுத்தாங்க, அதை எதுவுமே நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப அடுத்த கட்ட பொய்ய ஆரம்பிச்சிட்டாரு. சரி, நான் என்ன கேட்கிறேன், அதில் பின்னாடி வரேன். இதே இதுல பாஜக சொன்னாங்க மதுரையில எய்ம்ஸ் காலேஜ் நாங்க கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு செங்கல் வச்சுட்டு போனாங்களே, அதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சாங்களா? அப்ப அதை பத்தி மதுரையில கூட்டம் போடும் போது அதை பத்தி வாயை திறந்து கூட பேசல. மதுரையில அங்க ஒரு மத கலவரத்துக்கான சூழல் வரும்போது அதையும் வாயை திறந்து பேச மாட்டீங்க. மதுரை மக்களோட உரிமை எய்ம்ஸ் காலேஜ், அதை பத்தி அந்த வாக்குறுதியை பத்தி கேட்கல. மோடிஜி ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் போடுவாரு, இன்னைக்கு வரைக்கும் அதை தரலையே, 12 வருஷம் ஆகி போச்சு, அதை பத்தி வாய் திறக்க வக்கில்ல. ஆனா திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாரு. திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி காமிச்சிருக்காங்க. திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் மொத்தம் 505 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. இந்த 505 தேர்தல் வாக்குறுதியில 364 வாக்குறுதிகள் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றி காமிச்சிட்டாங்க. 364 வாக்குறுதிகள் கம்ப்ளீட்டா நிறைவேற்றி காமிச்சிட்டாங்க. 40 வாக்குறுதிகள் பரிசீலனையில் இருக்குது. 37 வாக்குறுதிகள் ஒன்றிய அரசு ஒப்புதலுக்காக காத்துட்டு இருக்குது. இந்த அளவுக்கு திமுக அவங்க செய்ய வேண்டிய எல்லா வாக்குறுதிகளுமே செஞ்சு காமிச்சிட்டாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோல் டீசல் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும், மோடிஜி குறைக்க மாட்டாரு, நாங்க மாநில அரசு குறைச்சு காட்டுறோம்னாரு. ஆட்சிக்கு வந்த உடனே திமுக அதை குறைச்சு காட்டினாங்க. ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்த மறுநாளே ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டது. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை குறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி, அது இலவச தொகையில உரிமை தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த உரிமை தொகைக்கான வேலையை செஞ்சாங்க. இன்னும் இப்ப சமீபத்தில் கூடுதலான பெண்கள் அதில் சேர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 1,30,00,000 பெண்களுக்கு மேல இன்னைக்கு அந்த உரிமை தொகை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் கட்டணமில்லா பயணம் அவங்க செய்யணும், கட்டணமில்லா பயணம் பேருந்து வசதியில அவங்க செயல்படணும். அப்பதான் பெண்கள் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அவங்களுக்குன்னு ஒரு இன்கம் இருக்கும்போது அவங்க இந்த கட்டணமில்லா பேருந்து பயணம் செய்யும் போது பெண்களுடைய பொருளாதார வளர்ச்சி மேம்படும் அப்படிங்கிறதுக்காக இப்பேற்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்தாங்க.
கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல 35 லட்சம் பெண்கள் இந்த கட்டணம் இல்லா பேருந்தால இந்த அளவுக்கு பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா காலை உணவு திட்டம் கொண்டு வரும் சொல்லி, ஆக்சுவலா இது வந்து கம்ப்ளீட்டா தேர்தல் அறிக்கையில இல்ல, தேர்தல் அறிக்கை இல்லாததான் செஞ்சிருக்காங்க. காலை உணவு திட்டம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அந்த காலை உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. முதல்ல 5ஆம் வகுப்பு வரை கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம் கொண்டு வந்து இன்னைக்கு கல்வி தமிழ்நாட்டில் சிறப்பா மேம்பட்டு இருக்குது. கல்வியை தமிழ்நாட்டில் உயர்த்தப்படும்னாங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே ஸ்மார்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி வச்சு ரோபோட்டிக் சயின்ஸ், ஏஐ டெக்னாலஜின்னு சொல்லி எல்லா வகையிலுமே அரசு பள்ளிகளை தரத்தை உயர்த்தி டிராப் அவுட்டுகளை குறைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலே விஜய் அந்த இடத்துல தற்கொலைத்தனமா பேசினாரு. நிறைய டிராப் அவுட்ல இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்துல இருக்குன்னு சொல்லி. இது தற்கொலைத்தனமான பேச்சு. போய் டேட்டா போய் விஜய் போய் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. டிராப் அவுட்ல தமிழ்நாடு தான் இன்னைக்கு சாதிச்சு காட்டிருக்கு. தமிழ்நாட்டுல டிராப் அவுட் லிஸ்ட் இங்க கிடையாது. அது பெரிய அளவுல குறைக்கப்பட்டிருக்குது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் டிராப் அவுட்ல பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த டிராப் அவுட் தமிழ்நாடுல தான் இன்னைக்கு தடுக்கப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு கல்வியோட மேம்பாடு, மருத்துவத்துடைய மேம்பாடு. இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய, கிண்டியில இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை, மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் அவ்வளவு ஃபெசிலிட்டியோட இருக்கு. இது மாதிரியான பல மாவட்டங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மாவட்டம் தோறும் ஐடி பார்க்குக்கான ஏற்பாடு, நியோ டைட்டில் பார்க், அதுக்கான ஏற்பாடு செய்யப்படும் சொல்லி அதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அண்ணா நூலகம், மதுரையில் இருக்கக்கூடிய இப்ப திறக்கப்பட்ட இந்த நூலகம் சொல்லி இப்படி எத்தனையோ வாக்குறுதிகள். இதுல முக்கியமான ஒரு வாக்குறுதி சொல்றாங்க, நகர்ப்புற வீடற்றோர் இருக்காங்க இல்லையா, ரோட்ல சாலைகள்ல படுத்து உறங்கக்கூடியவங்க, அவங்களுக்கு உணவுக்கான ஏற்பாடு செய்யணும். இன்னைக்கு நம்ம பேட்டை டிவி சார்பில் ஒவ்வொரு வாரமும் உணவு பேட்டைன்னு சொல்லி ஒரு நிகழ்வு நம்ம செய்வோம். யாரெல்லாம் சாலை ஓரத்துல படுத்து தூங்குறாங்களோ அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக கொரோனா லாக்டவுன்ல இருந்து நம்ம பேட்டை டிவில செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம அதை கொடுக்க போகும்போது தான் நமக்கு தெரிய வருது, அங்க நகர்ப்புறத்துல யாரெல்லாம் வீடற்றவரா இருக்காங்களோ அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடுமே அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க மெரினா பீச் மாதிரியான ரோடுகள்ல அந்த வீடற்றோர் இருக்கக்கூடிய இடங்கள்ல போனீங்கன்னா இந்த விஷயத்தை பார்க்கலாம். வெறும் உணவு கொடுத்தா மட்டும் போதாது, அவங்க இந்த பனிலே மழையில எங்க போய் படுத்து தூங்குவாங்க, அவங்களுக்காக பாதுகாப்பான கட்டணங்கள், காப்பகங்கள் அமைக்கப்பட்டு அவங்க பகல்ல எங்கதான் அவங்க வாழ்வாதாரத்தை தேடிட்டாலும் இரவுல வந்து அவங்க ஓய்வு எடுக்கிறதுக்கான ஒரு அழகான அந்த காப்பகம் கட்டப்பட்டு இதுக்கான ஏற்பாடு, விவசாயிகளுக்கு இலவச சோலார் பம்புக்கான ஏற்பாடு. இந்த அளவுக்கு இதெல்லாம் தாண்டி கல்வி புரட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன், இது மாதிரியான பல திட்டங்கள் மூலியமா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன படிக்கலான்ற கல்விக்கான வழிகாட்டல், டிஎன்பிஎஸ்சி மாதிரியான பல கல்விக்கான அவங்களுக்கான உதவிக்கான ஏற்பாடு, அதுக்கடுத்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எந்த வேலை வாய்ப்பை தேர்ந்தெடுக்கலாம் அந்த அளவுக்கான ஏற்பாடு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு கை செலவுக்கு பணம் இருந்தாதான் வீட்டுல பேரண்ட்ஸ் கிட்ட எந்த ஒரு அவங்களுக்கு செமை ஏற்படுத்தாம இருக்கிறதுக்காக மாதம் 1000 ரூபாய் கல்விக்கான உரிமை தொகை, இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய எல்லா திட்டங்களும் நிறைவேற்றி 505 வாக்குறுதியில 364 வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டாங்க. மீதி ஒன்றிய அரசுடைய ஒப்புதலுக்காக சில விஷயங்கள் காத்திருக்குது, பரிசீலனையில காத்திருக்குது. இப்படி எந்த ஒரு டேட்டாவுமே தெரியாது. டேட்டா தெரியாம உளர தெரியும். ஆனா மோடி அரசு, பாஜக அரசு என்னென்ன வாக்குறுதிகள் சொல்லி எதுவுமே நிறைவேற்றலையோ அதை பத்தி கேட்கறதுக்கு விஜய்க்கு வக்கு இருக்காது. இந்த அளவுக்கு இங்க திமுக மக்களுக்கான கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், மக்களுக்கான ஒரு அரசை செய்யறதாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்குது. சமீபத்தில் ஒன்றிய அரசு வந்து கொடுக்கப்பட்ட டேட்டா, ஜிஎஸ்டிபி உள்நாட்டு உற்பத்தியில பொருளாதார வளர்ச்சிங்கும் போது தமிழ்நாடு 9.69 விழுக்காடு அளவுக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலமா இருந்தது. அது இப்ப சில மாசத்துக்கு முன்னாடி அது 11.19 அளவுக்கு இரட்டை இலக்கத்தை தொட்டு இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடத்துல போய் வந்தது. இப்போ ஒன்றிய அரசு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய டேட்டா என்னன்னா, இது 16% தமிழ்நாடு உயர்ந்திருக்குது. மகாராஷ்டிரா, குஜராத், மும்பை, உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாடு 16% அளவுக்கு தமிழ்நாடு உள்நாட்டு உற்பத்தியில பொருளாதார வளர்ச்சியில ஜிஎஸ்டிபில இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னு சொல்லும் போது இந்த எந்த ஒரு கதையுமே தெரியாம விஜய் முன்னாடி பேசுவாரு. அதை கேட்டுட்டு எங்கெல்லாம் மூச்சு விடுறாரோ அங்கெல்லாம் கை தட்டுறது ஒரு கூட்டம். ஆனா இன்னைக்கு விஜய் ஆரம்பத்துலதான் விஜய்க்கு கை தட்டாங்க, விசில் அடிச்சாங்களே தவிர ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இடத்துல கைத்தட்டலும் விசில் சத்தமும் குறைஞ்சிருச்சு. அப்ப விஜயோடைய அரசியல் அவர் கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கே புரியல, ஏன்னா அது விஜய்க்கே புரியல அப்படிங்கிற யதார்த்தம் தான் இந்த ஈரோட்டு இந்த மீட்டிங்ல ஒட்டுமொத்தத்தை தோல்வியில முடிஞ்சு போயிருக்கு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.